முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைந்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலினை சந்திப்பதற்காக டி நகரில் உள்ள ஹோட்டலில் இருந்து அண்ணா அறிவாலயத்திற்கு அமைச்சர் சேகர் பாபுவுடன் ஒரே காரில் வருகை தந்தார். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். அவரது மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்களும் திமுகவில் இணைந்துள்ளனர். ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுகவில் இணைந்துள்ளது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைந்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலினை சந்திப்பதற்காக டி நகரில் உள்ள ஹோட்டலில் இருந்து அண்ணா அறிவாலயத்திற்கு அமைச்சர் சேகர் பாபுவுடன் ஒரே காரில் வருகை தந்தார். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். அவரது மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்களும் திமுகவில் இணைந்துள்ளனர். ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுகவில் இணைந்துள்ளது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைந்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலினை சந்திப்பதற்காக டி நகரில் உள்ள ஹோட்டலில் இருந்து அண்ணா அறிவாலயத்திற்கு அமைச்சர் சேகர் பாபுவுடன் ஒரே காரில் வருகை தந்தார். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். அவரது மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்களும் திமுகவில் இணைந்துள்ளனர். ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுகவில் இணைந்துள்ளது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைந்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலினை சந்திப்பதற்காக டி நகரில் உள்ள ஹோட்டலில் இருந்து அண்ணா அறிவாலயத்திற்கு அமைச்சர் சேகர் பாபுவுடன் ஒரே காரில் வருகை தந்தார். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். அவரது மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்களும் திமுகவில் இணைந்துள்ளனர். ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுகவில் இணைந்துள்ளது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.